இனிப்பான செய்திகளை இன்முகத்தோடு வரவேற்கும் மீனராசிக்காரர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. சொல்கிறது நடக்குமா அப்படி தானே கேட்குறீங்க? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். மீனராசி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு வெற்றியை விட்டுருவீங்களா? ஒரு சந்தோஷமான விஷயத்தை விட்டுருவீங்களா? ஒரு தங்க சுரங்கம் ஒன்று இருக்குது, அவ்வளோ வேணாம், தங்க பிஸ்கெட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல துளாவி 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 அதை கண்டுபிடிப்பீங்களா கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அவ்வளோ திறமை இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய வெற்றிகளை விட்டுருவீங்களா? விட்டுற மாட்டீங்க. இந்த வருஷத்தில் பல சாதனைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. பல சரித்திரங்களை நீங்கள் படிக்க போகிறீங்க. உறவுக்கு மத்தியில் நல்ல உன்னதமான பேர் எடுக்க போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சில கடமைகளை நிறைவேற்ற போகிறீங்க. உங்களுக்குன்னு சில கடமையை ஆண்டவன் குத்து வச்சுருப்பான். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்சாகணும், உன் உறவுக்கு நீ இதை செஞ்சாகணும், உன் ஆஃபீஸுக்கு நீ இதை செஞ்சாகணும், அரசியலில் நீ இதை செஞ்சாகணும், ஆன்மீகத்தில் நீ செஞ்சாகணும், கலைத்துறையில் இதை செஞ்சாகணும். இதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க. எவன் வேண்டான்னு நினச்சோமோ அவளாம் நம்ம பக்கத்தில் வருவான். எவன் வேணும்னு நினச்சோமோ அவன் விலகி போயிடுவான். நடக்குதா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் அப்படியே மாறப்போகுது. டோட்டலி மாறப்போகுது உங்கள் லைஃப். இப்போ லைக் பண்ணுங்கள். சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் இதெல்லாம் நடக்கும்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆமாம், மிராக்கலான சம்பவம் மீனராசிக்காரங்க. இந்த விசுவாசு வருஷத்தில் ஏழரை சனி ஜென்ம சனியில் தொடரும்போது உங்களுக்கு ஏழரை கொடுத்தவெல்லாம் விலக போகிறான். உங்களை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி நீங்கள் தயாராக இருங்க. நிறைய விஷயத்தை படிங்க. நிறைய இன்றைய அப்டேட் ஆகுங்க. அப்டேட் இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி என்ன செய்யணும், அது அப்டேட் ஆகுங்க. அதுதான் மீனத்துக்கு இப்போது ஒரே ஒரு டாஸ்க்கு. அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட எல்லோரும் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்கும்னு. உங்களை நம்பி தான் கால சக்கரமே சுத்த போகுது. அதுக்கு மட்டும் தயாராக இருங்க. கால சக்கரமே உங்களை நம்பி தான் சுத்த போகுது. மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கடந்த ஆண்டுகளில் கிடைச்ச அவமானம், கஷ்டம், வெறுப்பு இதெல்லாம் இப்போ வியப்பாக மாறி
உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை சாட்சியாக கொண்டு 6 படையில் இருக்கக்கூடிய 6 முகம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறான். 6 படியும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. இந்த வருஷத்தில் விசுவாச வருஷத்தில் முழு வெற்றியை இந்த மீனராசி பெற போகிறீங்க. அதில் முக்கியமாக நிறைய ஞானம் கிடைக்க போகுது. நிறைய ஞானம். ஒரு பொறுமையோடு ஒரு விஷயத்தை சிறப்பாக சிரித்த முகத்தோடு இருமுகத்தோடு எல்லா இன்னல்களையும் அப்படியே தூக்கி எறிஞ்சி சந்தோஷமாக ஆக்க போகிறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். மீனத்திற்கு இந்த தமிழ் வருட பிறப்பு, இந்த தமிழ் வருஷத்துலேருந்து உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்க போகுது. நிலத்தில் ஏதாச்சும் பணம் போடணுன்னு எண்ணம் வரும். ஒரு இடம் வாங்கிடணும், அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூமி லாபம், அதுக்கு தயாராக இருங்க. சில பங்காளிகிட்ட இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பங்காளி பிரச்சனை. சில பேருக்கு விசா கிடைக்காம இருந்தால் விசா கிடைக்கும், குடியுரிமை கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற பதவிகள் கிடைக்கும், பண புழக்கங்கள் அதிகமாகும், மன முதிர்ச்சி அதிகமாகும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாகும், ஈகோ கிளியர் ஆகிடும். ஈகோ இருந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகிடும். வேண்டாங்க விட்டு கொடுத்துருவோம், என்ன பண்ண போகிறோம் அப்படி தோணும். சமூக சிந்தனைகள் அதிகமாகும், சமூக பொறுப்புகள் அதிகமாகும். எதை பண்ணுனா மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அரசியல் வல்லுநருக்கெல்லாம் இது அருமையான நேரம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட நேரம். எதை செஞ்சால் நமக்கு எது எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். நல்ல வாய்ப்பு, புது பலன் கூடி வருகிறது. உங்களுக்காக நிறைய பேர் நல்லது செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் உங்களை ஒரு அரியாசனம் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். இந்த வருஷத்தில் அதான் நிறைய பேரோட நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் இன்னும் அதிகரிக்கும். வர வருஷங்கள்லாம் இன்னும் நீங்கள் நல்லா இருக்கலாம். இந்த 7.5 சனியில் 5 வருஷம் இப்போ நடக்க போகுது. இந்த 7.5 சனியில் 5 இயர்ஸ் இப்போ பேலன்ஸ் இருக்குது, இப்போ ஆரம்பிக்குது. இது முதல் வருஷம். இப்போ நீங்கள் செய்கிற எல்லா புண்ணிய காரியங்களும் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகுது. அதனால் இந்த வருஷம்தான் உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. நிறைய புண்ணியத்தை செய்யுங்க. உங்களுக்கு கடவுள் அப்படி ஒரு நொடி பொழுதில் காப்பாற்றுவார். எந்த இடத்துலையும் உங்களை சிக்க வைக்க மாட்டார். பயமே தேவையில்லை, பயப்படவே வேண்டாம். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு யோகம் ஏற்படும். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா பணத்தை முதலீடு பண்ணுற நேரம், பணத்தை பெருக்கிறதுக்கான நேரம், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான நேரம், கணிசமாக வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம், எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். நல்ல சொற்கள் காதில் விழும். சுவாமிமலை முருகனை, திருத்தணி முருகனை, பழமுதிர்ச்சோலை முருகனை, திருப்பரங்குன்றம் முருகனை, திருச்செந்தூர் முருகனை, பழனி முருகனை இவர்களை பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்க போகிறார். செல்வ வளங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். தமிழ் வருஷ பிறப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. நிறைய பிளான் போடுங்க, எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆகும். பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் விட்டதெல்லாம் பிடிப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் நிறைய ஏமாற்றம் சந்திச்சிங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாது, எதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ரொம்ப வருத்தமாக ஃபீலிங்ஸுக்கு போயிட்டீங்க. அந்த ஃபீலிங்ஸ்லாம் இப்போ விடுபட்டு சூப்பராக வர போகிறீங்க. அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த காலத்தை நீங்கள் கொண்டு போனால் நிச்சயம் நல்லது நடக்கும். தமிழ் வருட பிறப்பு மீனத்திற்கு ஒரு சரித்திரத்தை படைக்கக்கூடிய நேரம். முருகன் உங்களுக்கு முத்தான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். 10ஓடு 11ஆக இந்த வருஷத்தை நீங்கள் கடத்த வேண்டாம். நிறைய ஸ்கெட்ச் போடுங்க. உங்கள் ஸ்கெட்ச் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. நன்றி. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஆண்டை எப்படி கையாள போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நன்றி.